பெண்கள் வந்துட்டு 25% சொல்லுவேன். ஆண்கள் 75% சொல்லுவேன். ஏன் அப்டின்னா, பெண்கள்னு பார்த்தோம் அப்டின்னா, ஒண்ணு அவங்களுடைய வீட்ல இருக்கவங்களா இருக்கலாம். இல்ல வெளியில வந்துட்டு ஒரு காசிப் பேசுற ஆளுங்களா இருக்கலாம். "என்ன உங்க பொண்ணு இப்டி இருக்கா? என்ன உங்க பொண்ணு இப்டி ட்ரெஸ் பண்றா?" ஸோ அந்த காசிப் பண்றதா இருக்கட்டும். இல்ல சொந்தக்காரங்க வந்துட்டு, "உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணலையா? அவளுக்கு வந்துட்டு ஏஜ் ஆயிட்டு இருக்கு." இப்டியெல்லாம் சொல்றாங்க இல்லையா? இந்த மாதிரி டைப்ல நமக்கு பெண்கள் நெறையவே எதிரிங்க இருக்காங்க. பட் அதே டைம்ல ஆண்கள், அவங்கள நம்பவே முடியாது. ஸோ பெண்களா, ஆண்களான்னு கேட்டா, இந்த சமூகமும் ஒரு காரணம், பெண்களும் ஆபத்து தான், ஆண்களும் ஆபத்து தான். ஒரு டைம்ல வந்து பெண்களுக்கு ஓட்டுரிமையே இல்ல. ஆண்களுக்கு மட்டும் தான் ஓட்டுரிமை இருந்தது. ரஷ்ய புரட்சி ஒண்ணு பண்ணாங்க. அங்க வந்து பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு புரட்சி பண்ணதுல, ஒரு கிங்கோட ஆட்சியே கவுந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில ஆட்சிகள் வந்து அவங்க இண்டஸ்ட்ரிக்கு போக ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல தான் மகளிருக்கான ஒரு தினமா உருவாக்கப்பட்டுச்சு. முன்னாடி இருந்து இப்ப வரைக்குமே சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெண்கள் புரட்சி பண்ணா தான் கிடைக்குது. அப்படி இருக்கப்போ இந்த மகளிர் தினம் ஒரு ஒரு நாள் மட்டும் அவங்கள கொண்டாட வேண்டியதில்ல. அவங்கள வந்து கொண்டாட தேவையில்ல. அவங்களுக்கான உரிமையும், பாதுகாப்பும் கொடுத்தாலே இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும்.